சத்த காலேஜுக்கு எவ்வளவு கேப்ப? 5 ரூபாவும். எங்க ஊர்ல 5 கல்லுக்கு கட்ட வேண்டிக்கு 4 நாள் தான். நீ போ, நான் நடந்தே பாத்துடுவேன். பட்டணத்துல அவ்வளோ பார்க்க வேண்டி இருக்குது. என்ன இந்த அடி அடிக்கிறானுங்க? 11, 12, 13, 14. என்ன அது அநியாயமாகுது? ஒரு அப்பாவிய போட்டு அடிக்கிறான். ஏன் எதுக்குன்னு கேட்காம எல்லாம் வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்களா? எங்க பொழுது போலையா? ஏன் இவ்வளவு தூரம் பேசுறிய? நீங்க போய் கேளாங்க. கேப்பையா, கிராமத்துக்கார கேப்பையா? நிறுத்துமா. யோ, உனக்கு ஈவரக்கமே கிடையாதா? பாவம் அப்பாவி, இப்படி போட்டு அடிக்கிறிய. யோ, இத்தனை அடி அடிச்சன இவன் ஏன் எதுக்குன்னு கேட்டானா? அதானே. ஏன்பா இப்படி அடிக்கிறான, ஏன் எதுக்குன்னு நீ கேட்க கூடாது? அட, அந்த ஆளு 10 அடி அடிச்சா கூட ஒரு அடி அடிக்க உனக்கு கையில. ஏன் எதுக்குன்னு கேட்க எனக்கு தெரியாது. நான் என்ன ஊமையா? வந்தமா, வேடிக்கை பார்த்தமா, பேசாம ஊரை பார்த்து போனமான்னு போகாம வந்துட்டாங்க. இவ்வளவு பேர் சுத்தி நிக்கிறாங்களே, யாராவது ஒரு வார்த்தை கேட்டாங்களா? போய்யா அண்ணே, நீங்க அடிக்கண்ணே, உங்களுக்கு உரிமை இருக்குண்ணே. இதுதான் பந்தமா? அம்மா அப்பா. என்னப்பா, நான் சொன்ன ரூட்ல போய்கிட்டு இருக்கீங்களா? போயிட்டு இருக்கேன்பா. நான் ஜாயிண்ட் தலையில கழிஞ்சு கிடக்குது. லேட்டஸ்ட் ஃபேஷன்பா. என்ன கண்ணவளம் வீங்கி கிடக்கு? அது ஒண்ணுமில்ல, அன்பு தொல்ல. ஒருத்தன் பாக்கி ரொம்ப நாளா இருந்தது, கொடுத்தான் வாங்கிட்டு வந்தேன். என்ன மச்சி, நானே ட்ரை பண்ண கிடைக்காதுன்னு சொல்லி ஒரு பொண்ணு செலக்ட் பண்ணி தரேன்னு சொன்னியே, என்னாச்சு? லவ் பண்றதுக்கு தானே. செலக்ட் பண்ணியாச்சு. எங்க? அந்த பாரு, பஸ் ஸ்டாண்ட்ல முதல்ல வெள்ளத்தாவணி போட்டுக்கிட்டு கையில டிஃபன் பாக்ஸோட சமந்தா பாக்ஸ் மாதிரி ஒண்ணு நிக்குது பாரு. சூப்பர். அதை விட்டு அது ஜேம்ஸ் ஆளு. அதுக்கு பின்னாடி கண்ணாடி போட்டுட்டு என்ன மாதிரியே சூப்பரா ஒண்ணு நிக்குது பாரு. பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா? அதையும் விட்டுரு. அதையும் விட்டா வேற என்னமா இருக்குதாங்க? யோ, அவசரப்படாதயா. கொடிய கொடி மாதிரி ஒண்ணு இருக்குது பார். அது எப்படி? கொடியா? அது கொடை கம்பிமா. கொடை கம்பியா? அது கொடை கம்பியா? யோ, அதுக்காக 4 பேர் வெயிட்டிங்கயா. ஏதோ வாட்ச் கொடுத்தியா, உனக்கு கொடுக்கலான்னு பார்த்தேன். இந்த வச்சுக்கோ. பரவாயில்ல வச்சுக்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பத்தா, எங்க போற? அந்த பொண்ணு லவ் பண்ண போறமா? முதல்ல உட்காரு. 1 2 3 5 கூல் ட்ரிங்க்ஸ் கொடுங்க. எல்லாருக்கும் கோல்டு ஃபிளேக் கொடுத்துருங்க. ஓகே, தயாரா, நீ அதுக்கு பே பண்ணிடு. சரிம்மா. என்ன பண்ணுது அந்த பொண்ணு? ஏ ஃபார் அனு, பி ஃபார் பானு, சி ஃபார் சித்ரா, டி ஃபார் தனலட்சுமி, எல் ஃபார் லோகநாயகி தானே? ஆமா, லோகநாயகி. என்ன பண்ணுது அந்த பொண்ணு? காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு பல்லு விளக்காம 11 பிடிச்சு நேரா மண்ணடிக்கு போய் அவங்க பெரியப்பா பார்த்துட்டு அங்க பல்லு விளக்கி டிஃபன் சாப்பிட்டுட்டு நேரா தண்டையார்பட்டிக்கு போகுது. பஸ் ஸ்டாப் கிட்ட தான் வீடு. நீ அங்கதான் போய் நிக்கிற. பின்னாடியே போ. இப்படியே ஒரு 7 நாள் அது பின்னாடியே போ. எதை பத்தியும் கவலைப்படாத. அந்த பொண்ணுக்கே என்னடா இது, இவன் நம்ம பின்னாடி நாயா பேயா அலைறானேன்னு ஆழமா மனசுல பதியும். 8வது நாள் காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கபாலீஸ்வர் கோயில் குளத்துல குளிச்சுட்டு 6 மணிக்கு நான் தண்டையார்பட்ட பஸ் ஸ்டாப் கிட்ட போய் நிக்கிறேன். ஜாயிண்ட் கேக்குறது ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த ஒரு வாரம் முயற்சியில எவனாவது பார்த்து அடிச்சு பின்னிட்டானா? இதெல்லாம் சகஜம்மா. காதலுக்காக நீ ஒரு கூட்டத்தையே அடிச்சினா அது வீரத்துல லவ். ஆனா காதலுக்காக நீ ஒரு கூட்டத்துக்கிட்டே அடி வாங்கினா அது சிம்பத்தி லவ். நம்ம குரூப்புக்கு சிம்பத்தி லவ் தாண்டா லாயக்கு. மனசு நல்லா பயஞ்சு போயிடுச்சு மச்சி. ஆனா இதையும் மீறி ஏதாவது நடந்துட்டா? சில்லற வாங்கல. அப்படி மட்டும் நான் சொன்னது ஒர்க் அவுட் ஆகல. என்ன நீ நடு ரோட்ல இழுத்து வச்சு அடிடா. உனக்கு அதுக்கு உரிமை இருக்குதோ? கங்க்ராச்சுலேஷன்ஸ். பெஸ்ட் ஆஃப் லக். ஆல் தி பெஸ்ட். அரவிந்த், நாமெல்லாம் ஒன்னா காலேஜ்ல படிச்சோம். அத நீ மறந்தாலும் நாங்க மறக்கல. நீ பாஸ் ஆயிட்ட, நாங்கெல்லாம் ஃபெயில் ஆயிட்டு சுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா நாங்கெல்லாம் ஈஸியா பாஸ் ஆகுற ஒரு விஷயத்துல நீ பரிதாபமா ஃபெயில் ஆயிட்ட. சம்பவத்தை பார்த்துட்டல, இனி சக்சஸ் தான். ஏன் பாஸ், அந்த பொண்ணுக்கு எத்தனை நாளா நூல் விடுற? ஃப்ரெண்ட்ஷிப்பா கேக்குறேன்ப்பா. உங்க ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தேவையில்லப்பா. நீ அடிபட்ட ஆத்திரத்துல இருக்கிற, அதனாலதான் அப்படி பேசுற. அந்த பொண்ணுக்கு என்ன கலர் பிடிக்கும்னா? நான் அவளை கலாட்டா பண்ண நினைக்கல, கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறேன். அடேங்கப்பா, அப்படி சொல்லித்தான் இப்படி கன்னத்துல அடி வாங்கிட்டு வந்து நிக்கிற. அரவிந்த், சில பெண்களுக்கு ஸ்ட்ரைட்டா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா பிடிக்காது, நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னாதான் பிடிக்கும். இப்படி பெண்களை பல ரேஞ்சுகள். அரவிந்த், நான் சொல்ற இந்த ஐடியா மட்டும் ஃபாலோ பண்ணினா இன்னும் 4 நாள் அந்த பொண்ணு உன்னை ஃபாலோ பண்ணும். இது மட்டும் நடக்கலைன்னா என்ன நடுத்தரில் இழுத்து வச்சு அட்ரா. நான் சொல்ல போற ஐடியா மட்டும் நீ கேட்டினா அதுக்கப்புறம் நீ தான் டாக் ஆஃப் தி டவுன். சர்வர் மெனு கார்டு ப்ளீஸ். காஸ்ட்லியா என்ன ஐட்டம் இருக்கு? ஐடியா. அவசரப்படாத. காதல் அவசரப்பட்டா ஒண்ணும் நடக்காது. 2 குச்சி ஐஸ் கொடுப்பா. குச்சி ஐஸா? டேய்,
உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன், காலையில குளிச்சிட்டு வந்து சாமி படத்துக்கு ஊதுவத்தி ஏத்தி வைடா, இல்லனா கண்ட பண்ணாடிங்க உள்ள வருன்னு. அரவிந்த் உன்னை கூப்பிடுறாரு. சார் அவர் மேல ஏன் கோவப்படுறீங்க? கசடா கொடுங்க. எத்தனை சார் வேணா? 4. 4 குறா. அதான் வேணும், அதான் வேணும். அதான் வேணும். இருக்கிறதுல காஸ்ட்லி சார். விலையை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அவரே கவலைப்படல, நீ ஏன் கவலைப்படுற? அதை கொடு. சம்பத்து, என்கிட்ட நிறைய ட்ரெஸ் இருக்குடா. உனக்கு இல்லடா, எனக்குடா. ஐயே, அதை கொடுப்பா. அதே மாதிரி 4 ட்ரெஸ் பேக் பண்ணிடு. ஃபிட்டிங் ரூம் எங்க இருக்குது? இதோ இங்க இருக்கு சார். எட்டி பார்க்காத. சார் ஐஸ்கிரீம் வேணுமா? இல்ல, அவர் உங்களை லவ் பண்றதுக்கு ஐடியா சொல்லி தரேன்னு கூட்டி வந்தாரா? உங்களுக்கு எப்படி தெரியும்? நல்லா தெரியும். நானும் என் புருஷனை கல்யாணம் பண்ணிக்க காரணமே அவர்தான். அப்படியா? கன் பார்ட்டி. சம்பத்து, போடா, இன்னும் 2 ட்ரெஸ் வாங்கிக்கோ. காலையில இருந்து 1050 ரூபாய் செலவாயிருக்கு. நான் செலவு பத்தி கவலைப்படலடா. ஆனா இதுதான் காதலுக்கு ஐடியா அப்படின்னு உன் வாயில இருந்து ஒரு வார்த்தை வந்ததா? டேய், நான் எனக்காக இதெல்லாம் செலவு பண்ணிக்கிறேன். அந்த பொண்ணுக்கு உனக்கும் இடையில கேப் இருக்க கூடாதுன்னா நம்ம 2 பேருக்கு இடையில கேப் இருக்க கூடாது. அதுக்காக தாண்டா இந்த ஆடம்பரம் அலங்காரம் எல்லாம். இனிமே நான் சொல்ல போற ஒவ்வொரு வார்த்தையும் நீ வேதவாக்கா எடுத்துக்கிடணும். சரி, சீக்கிரமா சொல்லி தொலை. காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கபால்ஸ் இருக்கும். வேணாம், உங்க வீட்லயே குளிச்சுட்டு உங்க வீட்டுக்கு ஏத்தாப்புல அந்த பொண்ணு டெய்லி வந்து படிக்கிற அதே டைப் இன்ஸ்டிடியூட்ல நீ ஒரு மாணவனா போய் சேர்ற. என்னடா அரவிந்த், இந்தா அந்த நர்ஸ் ராஜகோபால் மேட்டர்ல ஆல்ரெடி பார்த்தது தானே? முதல்ல இத கவனி. திருப்தியா? ஏன்டா நீ அடி வாங்கினதுக்கே நான் தான் காரணம் மாதிரி சொல்றியாடா நீ? ஏன்டா ஒரு ஐடியாவது உருப்படியா பண்ணிருக்கியா நீ? உருப்படியா ஒரு ஐடியாவது கொடுத்துருக்கடா நீ? அடுத்தது என்ன பண்ணலாம் சொல்லு. அப்பாவி, இந்த உதவ வாங்கியிருக்கிற, இன்னும் அந்த பொண்ணை மறக்கலையா நீ? நீ வாங்காத உதவியா நான் வாங்கிட்டேன். இதெல்லாம் பிரச்சனையே இல்லடா. பெரிய பிரச்சனை மாமன் பிரச்சனை தான். கூட இருந்து கழுத்து தடுக்கிறாரு. அட, அவன்லாம் ஒரு ஆளுன்னுட்டு. ஏன்டா உன் குடும்பத்துல எப்படா இந்த மாதிரி ஆளுங்களை வந்து பிறகுறாங்க? நான் மட்டும் நினைச்சா உன் மாமன் நம்ம பசங்களை விட்டு பார்ட்டா கழட்டி ஸ்டாம்ப்ல பார்சல் பண்ணிட்டு தெரியுமா? ஜாயின் சம்பத்னா சும்மாவா? அன்னைக்கு எப்படி அந்த ஆளையும் அவர் பொண்ணையும் சினிமா தியேட்டருக்கு அனுப்பி வாசல்ல நிக்க வச்சு அசியப்படுத்திடல? ஜாயின் சம்பத் சூப்பர் ஆள்ரா. இப்ப கூட ஒரு சூப்பர் ஐடியாவோட தான் வந்திருக்கிறேன். என்ன? இமிடியேட்டா நேரா அந்த பொண்ணை போய் பாக்குறேன். எங்க? அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்க. சொல்லு. மாப்பிள, பாபா, உங்களுக்கு ஒண்ணு ஆபத்து இல்லையா? ஒண்ணு இல்லம்மா, ஸ்கூட்டர்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட். மாப்பிள, என் பொண்ணு செஞ்ச புண்ணியம் தான் உங்க உயிரை காப்பாத்திருக்கு. ஆமா, நீங்க நல்ல ரெஸ்ட் எடுத்துங்க. ஒரு 10 நிமிஷம் எனக்கு தனியா வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். சரி. கண்ணாடி தம்பி, கொஞ்சம் கீழே வரீங்களா? நீங்க போயிட்டு வந்துருங்களேன். உங்ககிட்ட தானே வேலையே. அன்னைக்கு உங்க பொண்ணு என்ன பார்த்து வீட்டுல சிரிச்சப்பே நினைச்சேன் எப்படியும் நம்ம சம்பந்தம் பண்ண போறோம்னு. அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். வரீங்களா? சொல்லிட்டு வந்துடுறேனே. இவர்கிட்ட என்ன சொல்லிட்டு இன்னும் சொந்தக்காரர்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்ப வேண்டிய வேலை இருக்கு. போலாமா? நான் இங்கே இருக்கேன். வாடா டேய். இங்கே வாடா. நர்சக்கா, இந்த எமர்ஜென்சி வார்டுல எப்ப வந்தாலும் சேர்த்துக்குவீங்களா? தாராளமா. எப்படி வந்தாலும் சேர்த்துக்குவீங்களா? குத்து உயிரும் கொலை உயிரா வந்தா கூட செத்துக்கோ. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு ஆள் அனுப்பி வைக்கிறேன். சரிங்க, சேர்த்துங்க. நீங்க வாங்க தம்பி. வாங்க மாமா. என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களே, என்ன விஷயம்? ஆமா, உனக்கு எது பிடிக்கும், ரத்த காயமா உள்காயமா? யாரு அடிக்க போறீங்க? ஒன்னத்தாண்டா. என்ன அடிச்சீங்கன்னா உன் மாப்பிள்ளை கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். ஆமா, மாப்பிள்ளை கிட்ட சொன்னேன்னா உன்னை கொன்னே போடுவேன். இப்ப எது முக்கியம், உயிரா இல்ல அடி வாங்குறதா? என்ன அனாவசியமா அடிக்கிறீங்க? இல்லடா, உன்னை நான் அவசியமா தாண்டா அடிக்கிறேன். ஏண்டா டேய், உன்ன மாதிரி எத்தனை டக்கால்ட்டி வேலை பண்ற பையர்களை நான் பாத்திருக்கேன். என்கிட்டயே டக்கால்ட்டி வேலை பண்றியா? நர்ஸ் இல்ல, டாக்டர் இல்ல. ஏண்டா, சாந்தி தியேட்டருக்கு முன்னால செகண்ட் ஷோ விடுற நேரத்துல என் பொண்ணோட என்ன கொண்டு போய் நிக்க வச்சிட்டியே. பார்த்தவெல்லாம் என்ன நினைச்சிட்டு போயிருப்பான். அங்க சென்டிமெண்ட் படமா ஓடுது? இல்லையே, நான் பார்த்து சண்டை படமாச்சே. அது ஒருத்தன் குத்தாம் பாரு. ஐயோ, தெரியாம செஞ்சுட்டாங்க, என்னை விட்டுருங்க. அதை எப்படி விட முடியும்? உன்னை நம்பி நான் ஆஸ்பத்திரியில பெட்டுக்கு வேற பணம் கட்டிட்டேன். உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். என் மாப்பிள்ள தங்கமான புள்ள, அவனை கெடுக்கிறதே வச்சுக்கிறேன். சார் விடுங்க சார், இந்த அடி அடிக்கிறீங்களா? யோ யாரும் அந்த பக்கம் போவாதீங்க. ஏன் அடிக்கிறீங்கன்னு கேட்காதீங்க. ஏன் தடுக்கிற? கேட்டா பல்லு உதிர்ற மாதிரி அடி விழும். யாரு அந்த ஆள் நம்மள அடிப்பாரா? அந்த ஆளு நல்லவரியா, அவருக்கு அடிக்க உரிமை இருக்குது, அதனால அடிக்கிறாரு. அடி வாங்குறானு அவன் அடிப்பா, நம்பல. என்னமா வந்தமா வேடிக்கை பார்த்தமா போனமான்னு போயிடணும். இந்த டயலாக் எப்போ நானே பேசுன மாதிரி இருக்குது. டேய், இவ்வளவு பேர் இருக்காங்களே, ஏன்னு கேட்க ஒருத்தன் வந்தானா உன்னை உரிச்சு நாரா தொங்க விட்டாலும் கேட்க வர மாட்டாங்கடா. கேட்க மாட்டோமே, ஏன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டோமே. ஆமா, இவனை எல்லாரும் நடு ரோட்ல வச்சுதானே உதைப்பாங்க. நீங்க ஏன் ஓரமா வச்சு உதைக்கிறீங்க? நான் ஓரமா வச்சு உதப்பேன், ஓட விட்டு உதப்பேன், நடக்க விட்டு உதப்பேன். அதை கேட்க நீ யாருடா? வந்தமா உதைக்கிறத பார்த்தமா ஓடணுமான் இருக்கணும். தேவடா, இந்த ஊர்ல எதை கேட்டாலும் அடிக்கிறாங்களே. அரவிந்த், என்னது இது? அரவிந்த், அரவிந்த், என்னடா பாக்குற? நீ இன்னைக்கு டிஸ்சார்ஜா?
நான் அட்மிஷனு பாத்தியா எல்லாம் இந்த ஆப்பிரிக்கா பண்ணுது. சாயந்தரம் 6 மணிக்கு. ஐயோ 6ன்னு கூட காட்ட விடாம பண்ணிட்டானே. 6 மணிக்கு நடராஜன் லைப்ரரிக்கு பாணி போனி. மாப்பிள எங்க கொடையோட வெளியே கிளம்பிட்டீங்க? வந்து டைப் இன்ஸ்டியூட்ல. என்ன டைப்பு? பேச்சே ஒரு டைப்பா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அனாவசியமா மழையில நினையாதீங்க. என் பொண்ணு நவலட்சுமி இருக்கா, அவ கூட பேசிட்டு இருங்க. அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல. வாங்க அப்ப 2 பேரும் கார்ல பேசிட்டு போவோம். இப்ப இருக்க காரை விட கொடை தான் அப்ப முக்கியம். காருக்கு வெளியே கொடை நீட்டிங்க, காருக்குள்ள உட்கார்ந்து பேசிட்டு போவோம். நீங்க வர வேணாம், தனியா அப்ப போறேன். நான் வரல, என் பொண்ணையாவது கூட்டிட்டு போங்க. எதுக்கு? 2 பேரும் ஒரே கொடைக்குள்ள போனா ஒரு செட்டப்பா ஒரு கெட்டப்பா இருக்குமேனு தான். மாமா நான் வரேன். அதானே எங்க வராம போடியோன்னு எனக்கு பார்த்தேன். மழையில நனையறதுனா ரொம்ப ஆசை. மழைன்னா எருமைக்கு பிடிக்கும், அடுத்து என் பொண்ணுக்கு பிடிக்கும். எருமையும் என் பொண்ணு ஒண்ணு. அதான் பாரு கயிறு கட்டி விட்டுருக்கேன். பிச்சை கேட்கறேன், போட்டுருமா? அரவிந்த் ஏங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? அங்க பார்ட்டி வெளியே வந்தாச்சு. சமயக்காரனுடைய வேலைக்காரியோட உனக்கு என்ன பேச்சு? டேய் ஓங்கி அப்புன்னா வாய் அந்த பக்கம் திரும்பிக்கு. பாரதேசி பையில சமயக்காரன் வேலைக்காரன் இதெல்லாம் போட்டு பானடா. யாரா அவன்? கிணத்துல தூர் வர மாதிரி இருக்கான். இவன் ஜாயிண்ட் சம்பத்னு. ஜாயிண்ட்னா உடஞ்சதெல்லாம் ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்கேன். இவன் ஏற்கனவே உடைஞ்சிருக்கான். இவன் எங்காவது எடுத்து போய் ஒட்ட வச்சிடாத. அப்புறம் உன் உடம்புல ஒரு இடத்துல கூட ஜாயிண்டே இருக்காது. யார் இவர் ரொம்ப டீசெண்டா பேசுறாரு? இன்னும் டீசெண்டா பேசுவேன். போடி. கேங்க ராமசாமி. ஏய் யாரா இது? அம்மாவாசைக்கு சட்டப்பட்ட மாதிரி. அதான் என் மாமன். பக்கத்துல இருக்குது அவன் பொண்ணு. அதனால என் தலையில கட்டணும்னு பாக்குறாங்க. என்னடா பண்றது? கவலைப்படாத, எங்கிட்ட விடு. கைய காட்டு, அமுக்குறேன் பாரு. என்ன முன்னாடி கூட்டிட்டு போ. போ போ. மாமா இவன்ட்ட எல்லாம் விவரமா சொல்லிருக்கேன், கேட்டுக்கங்க. ஐயோ இவங்கிட்டயா? இவன் பேச்சுக்கு பேச்சு தவுவானடா. அங்கிள் டேய் முறைய மாத்தாத, அப்பி போடுவேன். இல்ல சார், அவரு தான் சொல்ல வெக்கப்படுற விஷயங்களெல்லாம் என்கிட்ட சொல்லி உங்ககிட்ட சொல்ல சொல்லிட்டாரு. ஒண்ணும் இல்ல, உங்க பொண்ணு இமீடியட்டா கூட்டிக்கிட்டு உங்களை சாந்தி தியேட்டர் வாசலுக்கு வர சொல்லிட்டாரு. ஏன் படம் பார்க்கவா? இல்லீங்க, அங்க நிச்சயதார்த்த படம் சென்டிமெண்ட்லாம் நடக்குது. அங்கேயே வச்சு கல்யாண மேட்டர் எல்லாம் பேசிக்கலான்ட்டாரு. ஓ மாப்பிள சென்டிமெண்ட் டச் பண்ணிட்டாரா? கிளம்பிக்கோ. நீங்களும் சினிமாக்கு வருவீங்களா? நிச்சயமா. சொந்த முடியா? உன் பேர் என்ன? நவலட்சுமி. ரொம்ப பெருசா இருக்கு, நம்புன்னு வச்சுக்கா. அனைவரும் இது ஜாயிண்ட் சம்பத்துக்கே ஓகே ஆயிடும் நான் நினைக்கிறேன். ஏ கண்ணாடி பையா, அங்க என்னடா பண்ற? சும்மா கிளம்பிக்கடா. ஓகே. ஏ எறும்பு கண்ணு குட்டி, மேல வா. ஏய் எங்கடா அவன் ஜாயிண்ட்? இல்லைங்க. என்ன நொல்லைங்க? இங்கதானே இருப்பான்னு சொன்னாங்க. He has gone to picture. அப்படின்னா செத்து போயிட்டானா? சினிமா போயிருக்காருங்க. அத சொல்லி தொலைக்க வேண்டியதான நாய. அத வர பாருங்க. ஏய் மவனே, அப்படியே நில்லு. என்ன உங்க அப்பா கையில வெப்பன் வெட்டிடுவானா? நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். எப்படி வெட்டுறானா? டேய் என்ன தில்லு தைரியம் இருந்தா என் பொண்ணை நீ சினிமா கூட்டி போவ. உங்களையும் கூட்டு போறேன்னு நான் சொன்னேன். இவதான் வேணான்னு சொன்னா. மாமா டேய் இன்னொருக்கா அவன் வாயால மாமான்னு சொன்ன, முன்னால இருக்கிறவன் வாய் பின்னால வந்துரும். அப்பா, அவர் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தா அப்புறம் நான் விதவை ஆயிடுவேன். ஆகு. அப்புறம் என்ன விதவை ஆகுறது? இப்பவே ஆகு. இந்த சொரி நாயோட இருக்கிறத விட நீ விதவையாவே இருக்கலாம். டேய் என் பொண்ணை என்னடா செஞ்ச சொல்றா. அத என் வாயாலே எப்படி சொல்றதுன்னு ஏன் வேற யாராவது கூட்டிட்டு வந்து அவங்க வாயால சொல்ல வைக்க. நீங்களே கேளுங்க. டேய் அவன்கிட்ட என்னடா கேக்குறது? உன் முடிவு ஏங்கிட்ட தான்டா. சைஸ பாறா. டேய் அப்பா, சைஸ பாறா. என் பொணத்தை தாண்டி தான் நீங்க அவர் தொட முடியும். உன் பொணத்தை தாண்டறேன்டி. ஊர்ல இருக்கிற எல்லார் பொணத்தையும் தாண்டறேன்டி. கண்ணு வேணாம் கண்ணு, இவனை நம்பாத. இவனை கல்யாணம் பண்ணி எந்த பிரயோஜனம் இல்லம்மா. 10 மணி ஆனா இவன் தூங்கிடுவாமா. நல்ல கண்ணு முடிச்சிட்டு இருக்கிற பையலா பார்த்து வட்டிக்கு பணத்தை கொடுத்தாவது உன்னை நான் கட்டி வைக்கிறேன். ஆனா இந்த சந்தையில பனியன் வாங்கி போட்டு சுத்துறானுங்களே ரோடு ரோடா, இவனுக்கு நான் உன்னை கட்டி கொடுக்க மாட்டேன். அப்படின்னா நாங்க சொர்க்கத்துல தான் ஒன்னா சேரணும். கையேடுறா. அந்த கை எதுக்கு யூஸ் ஆகுதோ அதை இல்லாம பண்ணிடுவேன். சார் கொஞ்சம் தள்ளி நிக்கலாம். அப்படி வா. நீங்களும் கூப்பிடுங்க, நானும் கூப்பிடுறேன். அது யார் கூப்பிட்டா வருதுன்னு பாப்போம். அது என்ன நாய்க்குட்டியாடா கூப்பிட்டு வர்றதுக்கு? டேய் இப்படியே நீ பேசிட்டு இருந்த, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள உன்னை கொன்னுடுவேன்டா. மாமா தைரியம் இருந்தா கண்ணை மூடி 1 2 3 சொல்லி எங்களை கொல்லுங்க பாப்போம். சொல்றேன்டா. 1 2 3 3. அம்மா நான் டைப் கிளாஸ்க்கு போயிட்டு வரேன். அம்மா நான் டைப் கிளாஸ்க்கு போயிட்டு வரேன். அம்மா நான் டைப் கிளாஸ்க்கு போயிட்டு வரேன். ஏண்டி கோட் அமினா மாதிரி கத்திட்டு இருக்க? போய் தொலையண்டி. ஹாய். ஐயோ நாளைக்கு கோயில் பக்கத்துல. புரியலையே. புரியல. கர்ப்பமா இருக்கியா? நான் ஒரு தப்பு பண்ணலையே. பிள்ளையார் கோயில், பிள்ளையார் கோயில். ஓ பிள்ளையார் கோயிலுக்கு போறியா? போ, நான் வரேன். வாடா அப்படி. செய்யறதெல்லாம் ஃபாஸ்டா செஞ்சுட்டு இப்ப ஸ்லோ மோஷன்ல வரியா?
இந்த திருட்டுத்தனம் எவ்வளவு நாளா நடந்துகிட்டு இருக்குது? எதுப்பா? வேட்டிய உருவிடாத, எந்திரி. ஏண்டா எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஏய், இந்த தெருவுல 16 வீட்டுக்கு நான் சொந்தக்காரன். அத்தனையும் இந்த மூளையை உபயோகிச்சு கட்டினேன். ஏன்பா களிமண்ணை வச்சு வீடு கட்டுறீங்க? சிமெண்ட்டை வச்சு கட்டுறீங்க, ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும்ல. பேச்ச திசை திருப்பாத. இந்த திருட்டுத்தனம் எவ்வளவு நாளா நடந்துகிட்டு இருக்குது? ஐ, சிகரெட் குடிக்கிறீங்களா? செருப்பு பிஞ்சுக்கும். உன் சட்ட பாக்கெட்ல இருந்து எடுத்தேன். ஆ? ஏண்டா 10 பைசா சம்பாதிக்க யோகியதை இல்ல, பாக்கெட்டா சிகரெட் குடிக்கிறீங்களா? டேய், இத வாங்க உனக்கு எப்படி காசு கிடைச்சது? எங்க கைய வச்ச? யார பார்த்து திருடினியான்னு கேட்டீங்க. 16 வீட்டுக்கு சொந்தக்காருடைய ஒரே மகன் நானு. நான் ஏன்பா திருடணும்? பக்கத்து பங்க் கடையில உங்க பேரை சொல்லி அக்கவுண்ட் வச்சிருக்கேன். அட பாவி, அக்கவுண்டா? ஊரு பூரா கடனை வாங்கி என் சொத்தையே தீத்துருவ போல இருக்குது. நல்லா கேட்டுக்கடா, நான் செத்த அப்புறம் என் சொத்துல ஒரு பைசா கூட உனக்கு கிடைக்காது. எல்லாம் செக்கப் போட்டு தர போறீங்களா? போப்பா, போகும்போது என்ன சொத்தையெல்லாம் தலையில வச்சுக்கிட்டா போற? இல்ல, போறதுக்கு முன்னால என் சொத்து பூரா வித்து கேஷ் ஆக்கி பூமிக்கு அடியில புதைச்சு வச்சுட்டு செத்துருவேன். அடுத்த ஜென்மத்துல வந்து தோண்டி எடுத்துக்குவேன். இடையில பிடபிள்யூடி காரன் தோண்டிட்டானா? எலக்ட்ரிசிட்டி காரன் வந்து மூடிடுவான். டிரைனேஜ் காரன் தோண்டிட்டானா? டெலிபோன் காரன் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பானா? ஒரு லெவலுக்கு மேல சொத்து சேர்க்காத, கவர்மெண்ட் எடுத்துட்டு போயிடும். அப்ப ஒரு பொண்டாட்டிக்கு மேல கல்யாணம் பண்ணிக்கிட்டா மத்த பொண்டாட்டி எல்லாம் கவர்மெண்ட் கூட்டிட்டு போயிடுமா? கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? கொடுங்க மேட்ச் பாக்ஸ், மேட்ச் பாக்ஸ். ஆஹா, என்ன ஐடியா! அயோக்கிய பசங்களுக்கு தான் புத்தி அருமையா வேலை செய்யுது. வர்றேன். சந்தடி சாக்கல சிகரெட் பாக்கெட் அடிச்சுக்கிட்டு போட்டானே. அடே அடே, வாங்க வாங்க. வீட்டை ஒரு தடவைக்கு 3 தடவையா நல்லா சுத்தி பாத்தீங்களா? சுத்தி பார்த்தேன் சார். மேல பிடிச்சிருக்கா கீழே பிடிச்சிருக்கா? மாடியும் பிடிச்சிருக்கு, வீடும் பிடிச்சிருக்கு. நல்லா கேட்டுக்கங்க. நீங்க குடுத்தனம் வந்தா 3 விளக்குக்கு மேல எரியக்கூடாது, 3 பேருக்கு மேல தங்க கூடாது, ஆளுக்கு 3 குடம் தண்ணிக்கு மேல எடுக்க கூடாது. வாடகை 300 ரூபாய், 3ஆம் தேதிக்குள்ள கொடுத்துடணும். அட்வான்ஸ் 3000 ரூபாய். வாடகை சரிங்க, அட்வான்ஸ் தான் கொஞ்சம் அதிகமா. அதிகங்கிறீங்களா? அப்ப அட்வான்ஸ குறைச்சிக்கிட்டு வாடகையை ஏத்திடுறேன். என்னம்மா நீங்க விவரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த பாருங்க, ஒரு பைசா குறைக்க முடியாது. அப்போ நாளைக்கே நாங்க அட்வான்ஸோட வந்துடுறோங்க. கரெக்டா 3 மணிக்கு வந்துருங்க. வந்துடுங்க. வாங்க. போயிட்டு வரங்க. எப்பா எப்பா, அந்த அங்கிள் யாரு? அந்த பொண்ணு நல்லா இருக்குதே. ஒண்ணு இல்ல, ஆண்டி. அங்கிள் செருப்பு கடை வச்சிருக்கிறாரு, ஆண்டி பெண் போலீஸா இருக்குது. வேற ஏதாவது விவரம் வேணுமா? இல்ல, அவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? வாடகைக்கு வீடு கேட்டு. வாடகைக்கு வீடு கேட்டா? நீதான் எல்லா வீட்டையும் வாடகைக்கு விட்டு, அவங்களுக்கு எந்த வீட்டை விட முடியும்? நாம இருக்கிறவன் இந்த வீட்டை. அப்ப நம்ம எங்க போறது? ஏண்டா குதிக்கிற? எப்படி நாம ஹோட்டல்ல சாப்பிடுறோம், தூங்குறதுக்கு தானே இடம் வேணும். நீ மொட்டை மாடியில தூங்கு, நான் வாச திண்ணையில தூங்குறேன். ஐயோ, மழை பெஞ்சா? கொடைய பிடிச்சுக்க. அதெல்லாம் முடியாது. அப்ப நான் மொட்டை மாடியில தூங்குறேன், நீ வாச திண்ணையில தூங்கு. வாசல் இல்லையா? எப்பா, கார்த்திகை மாசம் வந்துருச்சுன்னா நாய் தொந்தரவு தாங்க முடியாதுப்பா. என்னால தூங்க முடியாதுப்பா. தூக்கம் கெட்டு போச்சுன்னா முழிச்சுக்கிட்டு நைட்டு வாட்ச்மேனா இருந்து தொலை. இப்ப சரி. பின்னால எனக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் நடுத்தர வழியா குடும்பம் நடத்துவேன். ஏண்டா நீ எனக்கு தான் பிறந்தியான்னு எனக்கே டவுட்டா இருக்குது. டேய், அறிவு இருக்குதா உனக்கு? உன் கல்யாணத்துக்கு வரதட்சணை பணம் வரும்ல, அதுல ஒரு வீட்டை கட்டுவோம், அதுல ஒரு போர்ஷனை வாடகைக்கு விட்டுட்டு மீதி போர்ஷன்ல நாம 3 பேரும் குடியிருப்போம். எப்பா, 16 வீடு கட்டி ஆல்ரெடி வாடகைக்கு விட்ட. இப்ப இந்த 17வது வீட்டையும் கட்டி வாடகைக்கு விட்ட. 1 7 8 கெட்ட நம்பர். குடி கெட்டுருப்பா. 8 கெட்ட நம்பர? அப்ப ஒருத்தனுக்கு 8000 ரூபாய் கடன் கொடுத்தா திருப்பி கேட்கவே மாட்டிய? யாருகிட்ட விடுற இந்த உதாரணம்? கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? அப்பனுக்கு நாக்கு வாயில இல்ல, மூளையில தொங்கிக்கிட்டு இருக்குது. அப்பா அயோக்கியம் தான், இருந்தாலும் அற்புதமா பேசுறானே. பிரியாணி ரெடியா? எல்லாம் முடிஞ்சு போச்சா? அப்ப பிரியாணி சாப்பிட போலாமா? இல்லையா? ஏயா இப்படி அலையிற? தம்பதிகளை வாழ்த்து 2 வார்த்தை பேச வேண்டாமா? மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அன்பு சகோதர சகோதரிகளே, கிழிஞ்சது போ. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆகி போச்சு. இனிமே 3000 இரவு கொண்டாடின அப்புறம் தான் பிரியாணி போடுவீங்களா? பிரியாணி நாரிடும். ஏயா இப்படி முகத்தை துப்புற? உங்க பாராட்டுக்கு ரொம்ப நன்றி. எல்லாரும் பிரியாணி சாப்பிடுவாங்க. வாங்க வாங்க. ரகுராமன் தான் பாத்தீங்களா? எப்பா, நீங்க போங்க, நான் அப்புறமா வரேன். ஏன் வயத்தால போகுதா? எப்பா, அந்த ஆன்ட்டி யாருப்பா? அவளா? நம்ம பிளாக் பெல்ட் பலராமனுடைய தங்கச்சி. கராத்தில பிளாக் பெல்ட்டா? பாண்டி பசார்ல பிளாக் பெல்ட் பிரவுன் பெல்ட் எல்லாம் வித்துக்கிட்டு இருக்கான் அவன் அண்ணன். அவ்வளவுதானே? அப்படின்னா ஓகே தான். ஆனா இவ கராத்தேல பிளாக் பெல்ட். அப்புறம் அபிப்பிராயம் எப்படி? பிரியாணியே சாப்பிடுறா. என்ன இலை வெறிச்சோன்னு இருக்குது. எப்பா, பிரியாணியை கொண்டாப்பா. அது வரலாம், சத்தம் கொடுக்காதீங்க சார். ஆடு பிரியாணில இருந்து எந்திரிச்சு ஓடிட போகுது. தன்னால வரும். இப்பதானே கறியா போட்டிருக்கானுங்க. காய்கறியே போட்டிருக்கானுங்களா? இந்தா எல்லாத்தையும் நீயே தின்னு. பிரியாணியை கொண்டாப்பா. அப்பா, மானத்தை வாங்காதீங்கப்பா.
இனிமே இப்படி பண்ணீங்க நான் இலையை எடுத்துட்டு பொம்பளை உட்காந்து சாப்பிட எடுத்து போயிடுவேன். ஆமா டேய், சாப்பிடுற விஷயத்துல வெக்கப்படவே கூடாது. கேட்டு வாங்கி சாப்பிடணும். ரகுராமு 3 மாசம் வாடகை பாக்கிடா. தின்னாவது தீப்போம். அம்மா நான் டைப் கிளாஸ்க்கு போயிட்டு வரேன். துவைச்சும் துர்வாட போகல, தண்ணியில மிஸ்டேக்கா இல்ல என்ன இளவ? ஐயோ அப்பா 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 ஐ அப்பா, அது அது எனக்குப்பா. இந்தா உனக்கு. சை, இன்று நூன் ஷோவுக்கு தேவி தியேட்டருக்கு வரவும். நான் ஏன் தேவி தியேட்டருக்கு வரணும்? அன்பு முத்தங்கள். அது எனக்குடா. இந்த வயசுல எனக்கு யாரு காதல் கடிதாசி எழுதுறது? அப்படி ஒரு மார்க்கெட் எனக்கு. இப்படிக்கு சுமதி. அப்பா குதிச்சாத செத்துருவேன். ரகுராமன் பொண்ணா? நீதான் வீசி எறிஞ்சதா? ஐயோ, போ போ போ, உள்ள போ உள்ள போ. டேய், உனக்காக ஒரு இடத்துல 2 லட்சம் ரூபாய் வரதட்சணை பேசி வச்சிருக்கேன்டா. அந்த பணத்தை வச்சு புதுசா ஒரு வீடு வாங்கி அதை வாடகைக்கு விடலாம்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். கெடுத்த கொல்லுபடுவான் படுவா. நல்லா கேட்டுக்க, இனிமே நீ மாடி பக்கம் வந்த உன் தலைக்கு கீழே இந்த பாடி இருக்காது. வாடா சுமிதி, ஒரே மிதி. இனிமே உன்னை வெளியே விட்டு ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களை எல்லாம் நீ கெடுத்துருவேன். இந்த ரூம்லயே கடை. அது வந்துப்பா, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு. எப்பா கதவு பூட்டாதீங்கப்பா, கதவு பூட்டாதீங்க. ஐயோ கதவு பூட்டாதீயா. எல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. டேய், எங்கடா கேரியரை தூக்கிட்டு போற? அப்பா ரகுராமன் சார் போனதுல இருந்து அவங்க வீட்டுல 2 நாளா யாருமே சாப்பிடல. அதான் நம்ம வீட்டுல இருந்து சாப்பாடு. நிறுத்துறா. நான் கூட தான் உங்க அம்மா போன வருத்தத்துல 2 மணி நேரம் டிஃபன் கூட சாப்பிடாம இருந்தேன். அப்ப யாரா கேரியரை ஆட்டிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தான்? அது செத்து போனவங்களை நினைச்சு தவிக்கிற மத்தவங்களை பொறுத்தது. அப்படின்னா உங்க அம்மா போனதுக்கு அப்புறம் நான் தவிக்கலன்னு நினைக்கிறியா? முண்டோ, ஒவ்வொரு ராத்திரியும் பெட்ரூம்ல அவ என் பக்கத்துல இல்லாம நான் எவ்வளவு துடிச்சிருக்கிறேன்னு தெரியுமா? ஒரு அப்ப மகன் கிட்ட பேசுற பேச்சா இது? ஓஹோ, இப்படி சூரியன் பதில் சொல்லிட்டா எனக்கு ரோஷம் வந்துடும் எதிர்பார்க்கறியா? நம்ம வீட்டு படிக்கட்டை தாண்டி ஒரு பருக்க வெளியே போக கூடாது. கேரியர் எப்படி வை. இவ்வளவு சாப்பாடு இருக்கப்பா, இவ்வளவு நாமளே சாப்பிட போறோம். கொடுத்தா என்ன? ஓசியில கொடுக்க சொல்றிய? பாரு, அதை விட மீந்து போன சோத்தை ரோட்ல போற குஷ்டரோய்க்கு பாதி விலைக்கு வித்துருவேன். உனக்கு இந்த வியாதி வந்துருச்சு போல இருக்கப்பா. அல்பம், உனக்கு நெஞ்சில ஈரமே கிடையாதா? நெஞ்சில ஈரம் இருக்குதோ இல்ல பஞ்சில நெருப்பு இருக்குதோ அத பத்தி எனக்கு அக்கறை இல்ல. வரதட்சணை பணம் கொடுத்து உன்னை கூட்டிட்டு போக வக்கில்லாத திராபிங்க. அந்த குடும்பத்தோட உனக்கு என்னடா ஃபுட் கனெக்ஷன்? எப்பா பணம் பணம் பணம், இதை தவிர உனக்கு எதுவுமே தெரியாதா? ஏன் தெரியாது? நகை நட்டு காரு பங்களா எவ்வளவோ தெரியும். மனுஷன் செத்தா வேட்டிய கூட உருவிட்டு தான்ப்பா எரிக்கிறாங்க. இது தெரிஞ்சுமா பணம் பணம்னு அலையிற? ஏண்டா செத்தா வேட்டிய உருவுறான்ல, அதுக்காக உயிரோட இருக்கும்போது வேட்டி கட்டாமலா இருக்க முடியும்? அப்பா விஷயம் எவ்வளவு பெருசு, அதை இவ்வளவு சின்னதா சுருக்கிட்டியப்பா. அறிவாளிகளால சுருக்கவும் முடியும், நினைச்சா நீட்டவும் முடியும்டா. அப்பா இப்பதான் உன்னை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன? உனக்கு மூளை மண்டையில இல்ல, பௌத்துல இருக்குது. சோத்த பார்த்த உடனே வார்த்தை உனக்கு என்னமா வருது? ஓவரா புகழாதரா, உடம்பெல்லாம் கூசுது எனக்கு. அட பாவி, எடுத்துட்டு போட்டியா? இத சரி கட்ட 3 நாள் நான் பட்னி கிடக்கணுமேடா. என்னங்க ஏன் சாப்பிடாம எலியே பார்த்துட்டு இருக்கீங்க? பின்ன என்ன, எல்லா ஐட்டமும் நல்லா இருக்குது, அந்த ஒரு ஐட்டம் மட்டும் ரொம்ப உப்பா இருக்குது. ஐயோ அது உப்பு தாங்க. உப்பு உப்பா இல்லாம வேற எப்படி இருக்கும்? மானத்தை வாங்காம சாப்பிடுங்க. பெரியவரே, சாம்பார் நிறைய ஊத்துங்க. ஏங்க, குடிக்கிறதுக்கு மோர் தனியா இருக்குது, இது சாப்பாட்டுல கலந்துக்கிறதுக்கு தான். ஐயோ சுமதி, உங்க தாத்தா. சத்தம் போட்டு மானத்தை வாங்காதீங்க. இவர்தான் என் தாத்தான்னு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? ஏன் சுமதி, இவர்தான் உங்க தாத்தாவா? இவர் எங்களுக்கு தெரிஞ்சவரு. எங்க வீட்டுல ஏதாவது விசேஷம்னா சமையல் பண்ண வருவாரு, அப்ப பழக்கம். யோ கேவனாரே, கொஞ்சம் சாம்பார் போடு. ஏம்மா, அரண்மனையில எல்லாரும் சௌக்கியமா? பெரிய ராஜபாளையம் ஜமீன் வம்சம், அப்படியே மூஞ்சில ராஜகுமாரி கலை. இவர் தான் உன் இளவரசரா? தம்பி,
உனக்கு சாம்பாரா ரசமா? வாட்டர் வாட்டர் வாட்டர். வாட்டர் வானா, மோர் இருக்கு, மோர் தரேன், அத சாப்பிடு. அம்மா மகாராணிய, பாயசம் செஞ்சிருக்கோம், முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் போட்டுன்னு இருக்கிறோம், அதையும் எடுத்துட்டு வந்து தரேன், அதையும் ஒரு வெட்டு வெட்டு. வீட்டுக்கு வா பேசிக்கிறேன், நீ சாப்பிட்டது போதும் என்று. இங்க என்ன ரகல? என்னப்பா? இன்சூரன்ஸ் பணத்தை எப்படி பங்கு போட்டுக்கிறதுன்னு தகராறா? அதை என்கிட்ட கொடுங்க, நான் தீர்த்துறேன். அது இல்ல மாமா, எனக்கு போனஸ் வந்துச்சா? நல்ல லம்ப் அமௌண்டா? ஆமா, அதுல அம்மாவுக்கு ஆசையா சேலம் வாங்கிட்டு வந்தேன். ஏன்டா தண்ட செலவு செய்யறேன்னு தாத்தா திட்டுறாரு. கிருஷ்ணமூர்த்தி, அவ என்ன கண்ணா பின்னான்னு திட்டான். ஆசை தீர 2 அடி அடிச்சிடுறேன். உன் செருப்பு கொஞ்சம் கொடு. இது வேண்டாம், இது வேணாம். இதுக்கு பேர் தான் செருப்பா? பாதரட்சைன்னு சொல்லலாம். இது எப்படி பாதத்தை ரட்சிக்குன்னே தெரியலையே. ஒரு கல்யாணத்துக்கு நான் வெறுங்காலோட போயிருந்தேன். கல்யாணம் முடிஞ்சு வெளியே வந்து பார்க்கும்போது என் ஃப்ரெண்டு குஞ்சிரபாவை இந்த செருப்பை விட்டுட்டு போயிட்டான். சரின்னு நான் தள்ளிட்டு வந்துட்டேன். ஆனா நல்லா உழைக்குது, ராசியான செருப்பு. ஐயோ அப்பா, மானத்தை வாங்க, இங்க வீட்டுக்கு போலாம். செருப்பு கப்பு கப்பு நாலு காலில் போட்டு வாங்க. இருப்ப நீயே எடுத்துக்கிட்டு போ. வாங்கப்பா. மானம் போயிருச்சு. மானம் போனா என்னடா, மாலு போக கூடாது. டேய், அந்த கார்த்திக் இருக்கிறானே, பொல்லாத பய. LIC பணம் வந்த உடனே அதை தானே அமுக்கிக்கிட்டு உங்க எல்லாரையும் வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்கிறான். LIC பணமா? ஆமா ஆமா. அவன் எப்படிப்பா ஏமாத்துவான்? அவன் எப்படி ஏமாத்துவான்னு தெரிஞ்சாதான் நாம அவனை ஏமாத்திடலாமே. டேய், இன்னொரு விஷயம், உன் பொண்டாட்டி சுமதி இருக்காளே, அவளும் ரகுராமனுடைய பொண்ணுதான். அவளுக்கும் சொத்துல பங்கு உண்டு. அவளை ஏமாறாம ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. அவளா ஏமாறுவா? என் பொண்டாட்டி ஒரு ஆம்பளை. ஐயோ, அப்புறம் எப்படி குடும்பம் நடத்துறீங்க? தப்பி பொம்பளையா பிறந்துட்டான்னு சொல்ல வந்தேன். அவ இருக்காளே, உன்ன மாதிரி 5 கிருஷ்ணமூர்த்திக்கு சமம். அவ்வளவு கிரிமினல் பிரைன். அப்படியா? ஏன் மருமக அவ்வளவு கெட்டிக்காரியா? அப்ப இனிமே பேச வேண்டியத நான் அவகிட்டயே பேசிக்கிறேன், உன்கிட்ட பேச மாட்டேன். எப்பா, நானும் போயிட்டேன். நீங்க தனியா இருக்கிய, கஷ்டமா இல்ல? ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன். காப்பி டீ காசு தரேன்பா, ₹1. உங்ககிட்ட காசு கேட்டேன் பாரு, என் புத்திய செருப்பால் அடிக்கணும். அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? ஒரு அப்பேன். சுந்தரம்பா, உங்க மகன்பா. மகனா? லுங்கிய தூக்கு, கால் இருக்குது, மகன் தான். ஏன் அலறீங்க? ஆவிய பார்த்தா அலறாம ஆலாபனியா பண்ணுவான். ஏயா கிருஷ்ணமூர்த்தி, யாரும் இல்லாத நேரமா பார்த்து ஏன் புழக்கடை பக்கம் வந்த? ஏதாவது திருடிட்டு போலான்னு வந்தியா? ஆய மூடு, யார பார்த்து திருடுங்கிற? ரகுராம ஆவி இங்க உலாத்திக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். ஆவியா? பக்கத்துல கேட்டா சிரிக்க போறாங்க. சிரிச்ச வாயை கிழிச்சிருவேன். ஆவி உலகத்துல என்ன இலவ தின்னுதோ, கக்கூசுக்கு போயிட்டு கருகருன்னு தாடியோட பொறுத்த நான் கண்ணால பார்த்தேன். உன் கண்ணுக்கு மட்டாமே தெரியணும். புரிஞ்சு போச்சு. வாடகை, கரண்ட் பில்லு லேட்டா கொடுத்தா வட்டி போட்டு, வட்டிக்கு மேல வட்டி போட்டு வாங்கினேன்ல, அதான் உனக்கு ஷாக் கொடுக்க உன் கண்ணுக்கு மட்டும் தெரியலாம். அப்படின்னா அந்த ஆவி மறுபடியும் வருங்கிறியா? கண்டிப்பா. நீ தனியா இருக்கும் போது உன் வீட்டுக்கே வரும். ஏயா பயமுறுத்துற? மறுபடியும் ஆவிய பார்த்தா நான் செத்துருவேன். எப்பா, எப்படியும் இன்னும் 2 நாள்ல நீ சாக போற. அதுக்கு முன்னாடி உன் சொத்தெல்லாம் எனக்கு எழுதி வச்சிருப்பா. அட பாவி, நீ எனக்கு பிறந்த மகனா? நான் சாகரத்துல உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? ஏல, அப்படியே நான் செத்தாலும் உனக்கு சல்லி காசு கூட கிடையாது. வேற என்னையா பண்ணுவ? எவ்வளவோ இருக்கு பண்றதுக்கு. 16ல இருந்து 17க்குள்ள ஒரு பொண்ணை தேடி கட்டிக்கிட்டு எனக்கு என்ன பிள்ளைங்களை பெத்துக்குவேன். அப்படி இல்ல, எவனுக்காவது பிறந்த பிள்ளைகளை தத்து எடுத்துக்குவேன். எப்படி? நான் உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். நான் லஞ்சம் கொடுத்து தஞ்சம் அடைஞ்சிருவேன். நான் விட்டுருவேனா? டேய் ரகுராம், இப்படி கொஞ்சம் வந்துட்டு போடா. ஆள விடு. நல்ல காலம் பொழைச்சோம்.